மார்னிங். ஸோ நம்ம சூப்பராக வந்து நம்ம 4 நாள் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம 5வது நாளில் இருக்கோம். நம்ம சூப்பராக வந்து எல்லாரும் வந்து நீங்கள் டயட்டில் பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் பாடி பெயின் இருக்கும். கொஞ்சம் பாடி பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம சொல்கிற கூல் எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா. ஸோ சூப்பராக நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம 21 டேஸில் வந்து நம்ம புதுசாக நம்மளே வந்து நம்மளை பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்க போகுது 21 டேஸ் கழிச்சு. ஸோ அவ்வளோதான். அதேமாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய கேள்விகள் கேளுங்க. ஏதாவது கொஷின்ஸ்னால் கேளுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கப்புள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நாம ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு ஜிம்முக்கு போகிறாரு, ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறாரு, அவர் மட்டும் ஹெல்த்தியாக இருக்காரு அப்படிங்கிறத விட ஸோ ஒரு ஒய்ஃபையும் இழுத்துட்டு போயிட்டு, இல்லை இதே மாதிரி வந்து ஒரு ஒய்ஃப் வந்து நல்லா அந்த ஒரு ஃபிட்னஸில் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். ஸோ 2 பேருமே வந்து சூப்பராக வந்து க்ரோ ஃபிட் டுகெதர்ன்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தால் தான் வந்து ஃபேமிலி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ எல்லோரும் வந்து ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹலோ ஃபேமிலி, குட் மார்னிங். ஸோ காலையில் எழுந்துச்சு நம்ம லெமன் ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக வந்து நம்ம லெமன் ட்ரிங்க் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம மார்னிங் ட்ரிங்க். இதை குடிச்சிட்டு நம்ம டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக நிறையா சூப்பரான ஒர்க் அவுட்லாம் இருக்குது. நல்லா நம்ம இன்றைக்கி டயட்டும் சூப்பராக இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம டே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ரெகுலராக நம்ம எடுக்கிற அந்த வார்ம் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் நம்மளோட வார்ம் அப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அதுக்கப்புறமா ஒரு 1 hour சூப்பராக நாங்கள் பிரிஸ்க் வாக் நாங்கள் போயிட்டு வந்தோங்க. ஸோ நாங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம 45 minutes நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஒரு 4 நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால வந்து இப்போ 1 hour இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் 1 hour இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து 10,000 ஸ்டெப்ஸ் கணக்கு வச்சுங்க. ஸோ 1 hour வாக்கிங் இல்லைனா 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் கவர் பண்ணிக்கிங்க. ஸோ முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண வந்தாச்சு. இன்றைக்கி சூப்பராக ஒரு 4 ஒர்க் அவுட் இருக்குது. அதில் 2 கார்டியோ ஒர்க் அவுட், 2 வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட். ஸோ சூப்பராக இருக்க போது அந்த ஒர்க் அவுட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற ஒர்க் அவுட் ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பட் கிக் இது. ஸோ கொஞ்சம் ஓவர் சைஸாக இருக்கவங்க, கொஞ்சம் நீ பெயின்லாம் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து இந்த பட் கிக் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபைடாக அந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கொஞ்சம் பண்ண முடியறவங்க வந்து அபி மாதிரி பண்ணுங்க. ஸோ எப்படி இந்த ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் கிளைம்பிங் தான் பண்ண போகிறோம். இதுவும் சூப்பராக இருக்க போதுங்க. இது நம்ம நார்மல் பிளாங்க் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். பட் ஆனால் வந்து நம்ம லெக்கோட மொபிலிட்டி நம்ம பண்ண போகிறோம் இதில். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். சூப்பருங்க. நம்ம 2 கார்டியோ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இன்னும் 2 கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம லோவர் ஹிப்லாம் வந்து சூப்பராக ரிலாக்ஸ் ஆகும் அது. ஸோ நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், சரி ரொம்ப நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து இது ஒர்க் முடிச்சுட்டு இந்த கூல்னஸ் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலே ஒன்றும் சூப்பராக ரிலீஃபாக இருக்க போதுங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் ஃபுல்லாக டெபாசிட் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் பாடியில் இருந்துச்சு தொப்பை, அப்புறமா இந்த லோ ஹிப்பு, ஸோ இங்கே தான் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ நம்ம அதெல்லாம் எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து சூப்பராக வந்து அந்த ஏரியாலலாம் சூப்பராக வெயிட் லாஸ் ஆக போகுது. ஸோ எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம்.
ஸோ அடுத்து பார்க்க போகிற லாஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பேர்ட் டாக். ஆல்மோஸ்ட் இப்போ எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ செம்மையாக இருந்துச்சு ஒர்க் அவுட்டு. ஸோ லாஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து பேர்ட் டாக். ஸோ என்னடா பேர்ட் டாக் சொல்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு டாக் நிற்குமோ ஸோ அந்த பொசிஷனில் ஸோ அதே மாதிரி ஒரு பேர்டு எப்படி ஃப்ளை பண்ணுமோ ஸோ அதே மாதிரி ஒரு பொசிஷன் தான். ஸோ சூப்பராக இருக்க போய் இந்த ஒர்க் அவுட்டு. இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃபேமிலி, அவ்வளோதான். நம்ம சூப்பராக ஒரு 4 ஒர்க் அவுட் நம்ம பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம நிறைய கோர் ஸ்ட்ரென்த்னிங் நம்ம பண்ணனால ஸோ இந்த கோர் ஸ்ட்ரென்த்னிங்கான வந்து ஒரு மசில் ரிலாக்ஸேஷன் ஒரு வார்ம் அப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண போகிறோம். நிறைய எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெச் பேர் வந்து கோப்ரா. ஸோ அந்த ஸ்ட்ரெச் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெச் வந்து நம்ம இந்த கூல் டவுன் ஸ்ட்ரெச் நம்ம கோருக்கு பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம நார்மல் பேக் பெயின் இருக்கவங்க கூட வந்து இது பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிலீஃப் இருக்கும். ஸோ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து நம்ம இப்படி படுத்துட்டு இருக்கோம், இப்படி படுப்போம் இல்லையா? ஸோ படுக்கும்போது கரெக்டாக வந்து 2 ஷோல்டருக்கு நேராக, அந்த செஸ்ட்டுக்கு நேராக அந்த 2 கை ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம பாடியை லிஃப்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர் எக்ஸசைஸ் பண்ணதுனால நம்ம கூல் எக்ஸசைஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து சிஸ்டமில் ரொம்ப நேரம் வந்து குனிஞ்சு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட போஷே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒர்க்லாம் முடிச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணாலே உடம்பு சூப்பராக வந்து ரீஎனர்ஜைஸ் ஆகிடுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸோ நம்ம லோவர் பாடிக்கு நம்ம என்ன கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ணுவோமோ அதே மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஹலோ ஃபேமிலி, வாங்க நம்ம இன்றைக்கி மார்னிங்கான டயட் என்னென்னு பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஆம்லேட்டு, ஒரு 3 முட்டை போட்டு ஒரு ஆம்லேட்டு. ஸோ அது இடையில வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீஸ் வச்சு ஆம்லேட்டு, சீஸ் ஆம்லேட் மாதிரி. ஸோ இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம இது சாப்பிட்டாலே வந்து நமக்கு பசிக்காது, சூப்பராக இருக்கும் போது. ஸோ நீங்களே இதே மாதிரி வந்து ஒரு முட்டை, அவிச்ச முட்டையோ இல்லை ஒரு ஆம்லேட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு சீஸ் ஆம்லேட்டோ ஸோ எது உங்களுக்கு தோணுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்குங்க. ஸோ நீங்களும் டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட மதியம் லஞ்சுக்கு என்ன இருக்குன்றிருக்கு. ஸோ அதில் அந்த டயட்டெல்லாம் வந்து மறக்காம நீங்களும் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃபேமிலி, அவ்வளோதான். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து இடையில வந்து லஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிக்கும்ல, ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு சூப்பரான ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. கொய்யாக்கா, வாட்டர்மெலன், அப்புறமா கிருணி பழம், அப்புறமா இப்போ சீசனுக்கு வந்து மாம்பழம். ஸோ இது 3 தான் நம்ம ஒரு பிஃபோர் லஞ்சுக்கு வந்து இடையில பசிக்கும் போது இதான் சாப்பிட போகிறோம். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் டயட் இது. ஸோ சூப்பராக எக்கனாமிக்கலான ஒரு ஃப்ரூட் டயட் இது. ஸோ இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட அடுத்த டயட்லாம் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சு என்ன சாப்பிட்டு நம்ம எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் ஃப்ரை, கோஸ் பொரியல், முள்ளங்கி கிரேவி மாதிரி. இது வந்து சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ட்ரை ஃப்ரை. ஸோ நான் வந்து வீட்டில் இருக்க காய்கறியை நான் செஞ்சுருக்கேன். அங்கே உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரை, ஒரு பொரியல், ஒரு கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பிளான் பண்ணி. ஸோ நீங்கள் இதே சேம் டிட்டோ உங்களால் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கி பண்ண முடியாதா பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் நீங்கள் காய் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட லஞ்சு இன்றைக்கி. முக்கியமாக நீர் சத்து உள்ள காய்கறி நிறையா எடுத்துங்க இந்த சம்மருக்கு. ஹாய், குட் ஈவினிங். ஈவினிங் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்தா, பாதாம், வால்நட்டு, முந்திரி பருப்பு. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். சும்மா ஒரு 4-5 சாப்பிடணும் போல் இருக்குது எதுவும். அப்புறமா எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் வந்து நான் கொய்யாக்காய் எடுத்துப்பேன். ஸோ நீங்களும் வந்து மாதிரி பசிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொய்யாக்காய், வாட்டர்மெலன் மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து பசி வந்து அடங்குற மாதிரி ஆகிடும்.
ஏன்னா நம்ம பசிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு எடுத்து நம்ம சாப்பாடுக்கு டெம்ட் ஆகிற முன்னாடி நம்ம வயிறு ஃபுல்லாக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா நமக்கு அந்த தாட்டு வராது, சாப்பிடணுன்ற எண்ணம் வருது. ஸோ பசிச்சதுன்னா எதாவது ஃப்ரூட்ஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டு வயிறை வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். காய்கறிலாம் கூட இந்த மாதிரி கோஸு இந்த மாதிரி காய்கறி ஃபில்லிங்காக நம்ம காய்கறி நிறைய எடுத்துகிட்டு வயிற்றை ஃபில் பண்ணிடணும். அப்புறம் பசிக்காது நமக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோன்னு வச்சிங்கன்னா அடுத்தது பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வயிறு ஃபில்லிங் ஆகிற வரைக்கும் சாப்பிடுங்க நீங்கள்.